Example 3.26 சால்வ்னு கொடுத்துட்டு ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்தா நம்ம என்ன பண்ணணும்? ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும், இதோட ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? என்ன பண்ணலாம்? எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி ஒரு நம்பர் இருக்குது, கோஎஃபிஷியன்ட் இருக்கா? அப்போ அதை என்ன பண்ணணும்? இந்த கான்ஸ்டன்ட்டோட மல்டிப்ளை பண்ணணும். 3 2s 6. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கணும்? எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது தானே கிடைக்கணும், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -2√6 கிடைக்கணும். ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து வெறும் நம்பராக இருந்துச்சு, நார்மல் நேச்சுரல் நம்பர் அந்த மாதிரி எதனா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இர்ரேஷனல் நம்பர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த 6 இருக்கு இல்லையா, அதை நம்ம எப்படி எழுதலாம்னா √6 × √6ன்னு எழுதலாமா? √6 × √6 என்ன வரும்? அதாவது √6 இருக்கா, √6 × √6னா ஹோல் ஸ்கொயர் போடுவோமா? என்ன ஆகிடும்? ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வேல்யூ கிடச்சிரும்? 6 கிடச்சிரும். சரிங்களா? இப்போது இங்கே மைனஸ் இருக்குது. ஓகேங்களா? இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ் போடலாமா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இங்கே. ஓகேவா? மல்டிப்ளை பண்ணும்போது +6 ஆகும், ஆட் பண்ணும்போது -√6 என்ன ஆகும்? -2√6 ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்குது? 2 இருக்குது. அப்போது பையில் என்ன எழுதணும்? 2xன்னு எழுதணும். என்ன எழுதணும்? 2x. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலான்னா, நியூமரேட்டர் அப்படியே எழுதிக்கோங்க. டினாமினேட்டர் நம்ம எப்படி பிரிக்கலாம்? இந்த எக்ஸ் அப்படியே இருக்கட்டும், இந்த 2 இருக்கு இல்லையா, இப்போ இங்கே 6 எப்படி நம்ம √6 எழுதணும், அதே மாதிரி இந்த 2வை நம்ம எப்படி எழுதலாம்? √2 × √2 அப்படி எழுதலாமா? அதே மாதிரி என்ன பண்ணணும்? இங்கேயும் எழுதணும். -√6 / √2 × √2x. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாமா? ஒரு √2 ஒரு √6. அப்போ இது என்ன ஆகும்? 2 3s 6 மேலே -√3ன்னு ஆகிடும். அதே மாதிரி இங்கேயும் √3 -√3. சரிங்களா? அப்போ இது எப்படி எழுதலாம்? √2x - √3. √2x - √3. அதே மாதிரி என்ன பண்ணலாம்? இதையும் எழுதலாமா? √2x - √3. அப்போ நமக்கு கிடைச்ச ஃபேக்டர் என்ன? (2x² - 2√6x + 3 = 0. நமக்கு கிடைச்ச ஃபேக்டரு √2x - √3 × √2x - √3 = 0. ஓகேங்களா? இதோட என்ன பண்ணிடக்கூடாது? ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. நம்மக்கிட்ட கொஷின் கேட்டிருக்கிறது சால்வ்னு கேட்டிருக்காங்க. சால்வ் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும் இதுலேருந்து. அப்போ என்ன பண்ணலாம்? ஒரு ஃபேக்டரையும் 0க்கு ஈக்குவேட் பண்ணலாமா? √2x - √3 = 0. ஃபஸ்ட்டு நான் இதை ஈக்குவேட் பண்ணுறேன். அடுத்தது √2x - √3 = 0. செகண்ட் இதை ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? √2x -√3 இந்த சைடு வரும்போது +√3. சேம் இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கும் இல்லையா? -√3 இந்த சைடு வரும்போது +√3. இப்போ எனக்கு என்ன வேல்யூ வேணும்? எக்ஸோட வேல்யூ வேணும். அப்போ என்ன பண்ணலாம்? எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு √3 / √2. இங்கே என்ன தான் கிடைக்கும்? x = √3 / √2. ஸோ எக்ஸுக்கு ஒரே வேல்யூ, ரெண்டுமே சேமாக இருக்கு இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கலாம். ஓகேவா? சின்ஸ் த சொல்யூஷன் இஸ் x = √3 / √2. இதுதான் எனக்கு எக்ஸு கிடைச்ச வேல்யூ. ஓகேங்களா? ஸோ சால்வ்னு என்ன பண்ணணும்? ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டு
எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்.